இவரோட சின்ன கடையில ஏதோ மாயாஜாலம் நடக்குது. என்னன்னு பார்க்கலாமா? ஒரு ஏழை செருப்பு தைப்பவர், அவரிடம் ஒரே ஜோடி செருப்பு தைக்க மட்டுமே தோல் இருந்தது. ஒரு நாள் இரவு செருப்பு தைப்பதற்காக தோலை வெட்டி வைத்துவிட்டு உறங்க சென்றார். மறுநாள் காலையில பார்த்தா ஒரு அழகான காலணிகள் அந்த இடத்துல இருந்துச்சு. இதை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சியான அவரு இந்த ஷூக்களை நல்ல விலைக்கு விற்றாரு. ஒவ்வொரு நாளும் இதே அதிசயம். காலையில எழுந்தா மேஜையில ஒரு ஜோடி ஷூ இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு இதுவே வழக்கமா இருந்துச்சு. இவரும் வறுமையெல்லாம் நீங்கி ஒரு பெரிய செல்வந்தரா ஆயிட்டாரு. ஆனா ஒவ்வொரு முறை அந்த தங்க காசுகளை எண்ணும் போதும் அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. எனக்காக நள்ளிரவுல யார் இதை செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி அவர் வீட்டோட ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அன்னைக்கு ராத்திரி யார் வந்து அந்த ஷூவை தைப்பது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். இதை பார்த்த அவருக்கு ஒரே அதிர்ச்சி. 2 குட்டி தேவதைகள் குளிர்ல நடுங்கியபடி அவருக்கு வந்து அந்த ஷூக்களை அங்க தைத்து வச்சிருக்கிறாங்க. அவரோ ரொம்ப மகிழ்ச்சியில அந்த குட்டி தேவதைகளுக்கு நன்றியாக குட்டி ஆடைகளை தைத்து வச்சிருந்தாரு. இதை பார்த்த அந்த குட்டி தேவதைகள் மகிழ்ச்சியில நடமாடி ஆடிப்பாடி மகிழ்ந்தன. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தரோட வாழ்க்கையில வறுமையெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பொங்கியது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பசியோட இருந்த 2 பறவைகளுக்கு முதியவர் தன்னோட கடைசி துண்டு ரொட்டியை கொடுத்தாரு. அந்த பறவைகள் தான் இந்த தேவதைகள். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உங்க கடமையை நீங்க செய்யும் போது பலன் உங்களை தேடி வரும்.